கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வருவதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக அவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக வியாபாரம் பண்ணுகிறவர்கள் கடந்த அந்த ஃபைனான்சியல் இயர் முழுவதும் தேவன் கிருபைகளை கொடுத்து காத்தார் நடத்தினார். இந்த ஆண்டிலும் தேவன் இந்த கிருபைகளை தந்தருள்வாராக, புதிய வாசல்களை திறப்பாராக. ஆமென். இன்றைக்கு சபைக்கென்று என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த ஒரு வசனம் எனக்கு திரும்ப திரும்ப என்னுடைய சிந்தையில வந்து கொண்டே இருந்தது. கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்றைக்கு அதே வசனத்தையே நான் சபைக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நான் தேவ செய்திக்கு கொடுக்க விரும்புகிற தலைப்பு, நான் உங்களை கைவிடாதிருப்பேன். ஐ வில் நாட் forsake you. இந்த forsake அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ஒருத்தன் அப்படி கலட்டி விட்டுறது, அல்லது ஒன்று அவனை விளக்குறது, அல்லது அவனை விட்டு முற்றிலுமாக விலகி விடுவது. குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவைன்னு வரும் பொழுது அவனை அப்படி விட்டு விலகிறது, இல்லைன்னா அவனை அப்படி ஒதுக்கி தள்ளிடுறது. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை, அனுபவத்துல யாரும் விரும்பாத ஒரு வார்த்தை. இந்த கைவிடுதல் விலகி விடுதல் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே பொருள்ல தான் மாறி மாறி வருது. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உதாரணத்திற்கு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் யாக்கோபின் இடத்துல சொல்லும் பொழுது, சொப்பனத்துல சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. தமிழ்ல அப்படிதான் போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல for I will not leave thee until I have done that which I have spoken to thee of. தமிழ்ல போட்டிருக்கு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆங்கில வேதாகமத்தில் போடும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன் கூடவே நான் இருப்பேன், உனக்கு இந்த காரியங்களை செய்வேன். யோசிச்சு பாருங்க, தேவன் ஒரு மனிதனை கைவிடுவாரானால் அதன் பிறகு அவனுக்கு வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது. மனிதர்கள் கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிட்டக்கூடாதேன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம். மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அல்ல ஐசியூல வெளியே நின்றுட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வர்றாரு, இவர் தான் நமக்கு நம்பி இருக்கிற டாக்டர், அவர் வெளியே வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நமக்கு அவ்வளவுதான், உயிரே போயிட்டா கூட திரும்ப வந்த மாதிரி இருக்கும். ஆனா அவர் வெளியே வந்து நம்பணும் பார்க்கலாம் அப்படின்னா போச்சு. ஆனால் மருத்துவர்கள் கைவிட்ட பொழுதும் கூட கைவிடாமல் தூக்கி எடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். எத்தனையோ பேருக்கு நாள் குறித்தது உண்டு, ஆனாலும் தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே தம்முடைய வல்லமையை அனுப்பி வெறுமனே உடல் ஆரோக்கிய காரியத்துல மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதார காரியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நாம் கூட சில நேரத்துல கைவிட்டது போன்ற நிலைமையில விட்டுருவோம். இது இனிமே செட் ஆகாது, எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுறது உண்டு. ஆனால் அங்கும் கூட உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன், அவர் அற்புதங்களை செய்து மறுபடியும் சீர்படுத்தி நிலைப்படுத்தி அவர் நிறுத்தி வைத்திருக்கிறதை காண முடியும். உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, சபை சரித்திரத்தை பார்த்தாலும் சரி, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இன்று வரைக்கும் நம்ம நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை கைவிட்டார்னா அதன் பிறகு அவனை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது. உதாரணத்திற்கு 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 28 verse 15. அன்னைக்கு ஆண்டவர் சவுலை விட்டுட்டு விலகிட்டார். சவுலுக்கு எந்த விதத்தில் அவர் பதில் கொடுக்கவே இல்லை. அவன் சொன்ன வார்த்தை அதுதான்,
28:15 நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன் பாருங்க. அவன் சொல்லிட்டான், தேவன் என்ன கைவிட்டுட்டார். அவன் சொன்னபடியே தேவன் உண்மையில் அவனை கைவிட்டிருந்தார். தேவன் அவனை கைவிட்டிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லா விதத்திலும் தேவனை அவன் ஒதுக்கி தள்ளினபடியினாலே, அவன் தேவனை விட்டு விலகினபடியினாலே கர்த்தரும் அவனை கைவிட்டிருந்தார். அவன் சொன்ன வார்த்தை 100% உண்மை. கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார். அதன் பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மறுநாள் நடந்த யுத்தத்திலே அவனும் சரி அவனுடைய குமாரன் யோனத்தானும், அதோடு அவருடைய வரலாறு முடிந்தது. ஆனால் சில நேரங்களில் தேவன் என்னை கைவிடாத பொழுதும் கூட தேவன் என்னை கைவிட்டது போன்ற சூழ்நிலையில நம்ம கதறுகிறது உண்டு. பரிசுத்தவான்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு பாருங்க. உதாரணத்திற்கு சங்கீதம் 60:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர். ஏன் அந்த வார்த்தையை சொன்னா? எதுவுமே எனக்கு மாறவே இல்லையே ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் மாறலையே. தேவன் எங்களோடு இருப்பாரையானால் மகிமையான காரியங்கள் எங்களுக்கு குறித்து வசனிக்கப்படும். தேவன் எங்களோடு கூட இருப்பாரையானால் அவர் எவ்வளவு மகிமை உள்ளவரோ, அவர் எவ்வளவு அதிசயமானவரோ, அவர் எவ்வளவு அற்புதமானவரோ, அதே காரியங்கள் வாழ்க்கையில சம்பவித்திருக்கணுமே ஆண்டவரே. ஆனா ஒண்ணுமே இல்லையே, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே. அவனை புலம்புறான், நீர் எங்களை ஏன் ஐயா கைவிட்டீர், கைவிட்டீர். அதை வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. சரி, நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட அதே வார்த்தையை சொன்னார். நல்ல கவனிங்க. தேவன் முற்றிலும் கைவிட்டது ஒரு அனுபவம் சவுலுக்கு. ஆனால் தேவன் கைவிடாத பொழுதும் கூட தேவன் என்னை கைவிட்டீரே என்று சொல்லி கதறுகிறது போல ஒரு பாதை ஒண்ணு இருக்குது. சங்கீதம் 22:1 என்ன சொன்னா, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்னார், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். தேவனுடைய முகம் முற்றிலும் மறைக்கப்பட்டது போன்ற அனுபவம், தேவனுடைய கரத்தை தன்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாத போன்ற சூழ்நிலை. ஏன் ஐயா என்னை கைவிட்டீர், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர். புலம்புகிற அனுபவம், புலம்புகிற அனுபவம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்யட்டும். அவர் சொல்றாரு, நான் அவர்களை அல்லது நான் என்னுடைய ஜனங்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். என் ஜனங்களை கைவிடாதிருப்பேன். அன்றைக்கல்ல, இன்றைக்கும் கூட அவர் அதே காரியத்தை தான் செய்யறார். இன்றைக்கும் வாசிக்கலாமா? 41:4 ஏசாயா 41:4 அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? வாசிங்க எல்லாரும் கவனமா. முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. இப்ப பிந்தினவராய் இருக்கிறேன்னு சொல்லல, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. இருப்பவராகிய நான் இன்னைக்கு இருக்கிறேன். நான் இன்றைக்கும் 2025 ஏப்ரல் 1 இதே வார்த்தை சொல்றார் ஆண்டவர், பிந்தினவர்களோடு நான் இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்த முறையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்க இந்த ஒரே அதிகாரத்தோட ஒரே வசனத்தோட வாசி முடிச்சிட்டீங்கன்னா அதனுடைய ஆழம் நமக்கு புரியாது. நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இது ஒரு பரிசுத்தவான் சொன்னது. இது ஒரு பரிசுத்தவான் சொன்னது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 66 புத்தகங்களுமே வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களையும் அப்படியே குறிக்கக்கூடியது. எப்படி பழைய ஏற்பாடு 39, அதே மாதிரி 39 அதிகாரங்கள் இதுல சிறையிருப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியது. மீதி வருகிற 40 66 வரைக்கும் இந்த 27 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக தேவன் கொடுக்கிற விடுதலை, கிறிஸ்துவுக்குள் கொடுக்கிற சுயாதீனத்தை குறித்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ 40வது அதிகாரத்திலிருந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்கிருந்தான் தொடங்குது. ஆண்டவர் நான் உன்னை கைவிடாதிருப்பேன்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். நல்லா கவனிக்கணும். கம்ஃபர்ட் ஈன்னு போட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. என் ஜனத்தை தேற்றுங்கள். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு எனக்குன்னு சொல்றாருல, உன்னை கைவிடாது இருப்பேன்னு சொல்றாருல. அதை எப்படி தெரியுமா அவர் சொல்றாரு? ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அழுதுன்னு வச்சுக்கங்களேன், அதை தூக்கி மடியில வச்சுட்டு, இங்க பாரு அல்லாத நான் கூட இல்ல, அப்பா இல்ல, உனக்கு என்ன வேணும் கேளு. நம்ம எப்படி குழந்தைகிட்ட சொல்றோமோ அதே பொருள் தான் இது. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை தேற்று, என் ஜனத்தை ஆற்று. ஏன்? வாழ்க்கையில சந்தித்த புயலினாலே, வாழ்க்கையில அடிபட்ட, இது ஒன்னும் ஆண்டவர் செஞ்ச காரியம் இல்ல, அவர்கள் தேவனை விட்டு விலகினதுனாலே உண்டானது. ஆனாலும்
இவர் அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையினாலே, அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களினாலே அவர்களை ஒருபொழுதும் அவரால் தள்ளி விடவே முடியல. எல்லாவற்றிற்கு மேலாக டீப் இன்சைட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒரு அன்பு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது பாருங்க. நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமா, நல்ல தகப்பன் இருக்கிறார். நான் அவர் ஆண்டவர்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தா கூட நமக்கு நல்ல ஒரு அப்பா இருக்கிறார். எல்லாரும் கரங்கள் எடுத்து அந்த அப்பாக்கு ஒரு வழியிலே சொல்லுவோமா? அவர் சொல்றாரு, என்னுடைய ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு வீட்டுல போய் 40, 41, 42 அதிகாரங்கள் அப்படி வாசிருங்க. இப்போ 40வது அதிகாரத்துல தான் பிரச்சனையே தொடங்குது. பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 40வது அதிகாரத்துல தொடங்குது. 40வது அதிகாரம் 27 வாசிங்க. இதுவரைக்கும் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. மீட்பரை குறித்த வாக்கு தத்தத்தையும் அப்படி பேசிக்கிட்டே வராரு. 3வது வசனத்துல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அதே மாதிரி 5வது வசனத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பிராமிஸ் அவர்களுக்கு கொடுத்து அப்படி ஒரு குழந்தைய மடியில தூக்கி வச்சு அதை தேற்றுற மாதிரி தைரியத்தை கொடுக்குற மாதிரி இவ்வளவு வார்த்தை சொன்ன பிறகும் நம்ம திருந்துவோம் நினைக்கிறீங்க? நம்ம திருந்துவோம். வாசிங்க 27வது வசனத்தை. அவரே சொல்றார், நான் இவ்வளவு சொல்றேன். அதுல அவரு ரொம்ப முக்கியம். நான் சொல்லிக்கிட்டே வராரு. நான் சொல்றேன். 27 வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னா அவங்க சொல்ற வார்த்தை சொல்றாரு. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். எதுக்கு அப்படி சொல்ற? இது 2-3 டிரான்ஸ்லேஷன் உள்ள வாசிடுறேன் வசனங்களை, அப்ப புரியும் பாருங்க. அந்த கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள்னு ஒரு பைபிள் சொல்லுது, மை வே இஸ் hidden from Adonai, my rights are ignored by my God. என்னுடைய வழி அந்த சர்வ வல்ல தேவனுக்கு மறைவாயிற்று. எனக்குன்னு இருக்கிற உரிமைகள் எல்லாவற்றையும் அவர் உதாசீனப்படுத்திட்டார். இவ்வளவு கொடுமையா இருக்கும். கேட்கிற ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு வீட்டுல யாராயிலும் முணுமுணுன்னு இருந்தாலே நமக்கு கோபம் வரும். நான் எல்லாத்தையும் செய்யறேன், முன்முணுத்துட்டு இருக்கிறேன். மெசேஜ் பைபிள் போட்டிருக்கு, God has lost track of me. He doesn't care what happened to me. ஆண்டவர் அவருக்கு எனக்கு தொடர்பு அறுந்து போச்சுங்க. தொடர்பு அறுந்து போச்சு. மாத்திரமல்ல, என்னை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. பைபிளின் பேசிக் இங்கிலீஷ் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, The Lord's eyes are not on my way. ஆண்டவருடைய கண்கள் உன்னை என் வழியில இல்லை. And my God gives no attention to my cause. என் காரியங்களுக்கு அவரு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே மாட்டேங்கிறாரு, கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ஓ ஜேக்கப், how can you say the Lord does not see your troubles? ஓ இஸ்ரேல், how can you say God ignores your rights? யாக்கோபே, என் உபத்திரவத்தெல்லாம் கர்த்தர் பார்க்கல நீ எப்படி சொல்லுவ? இஸ்ரவேலே, உன்னுடைய காரியங்கள்லாம் ஆண்டவர் உதாசீனப்படுத்திட்டார், நீ எப்படி சொல்லுவ? நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேன், உன் மேல இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறேன், உன் மேல இத்தனை நோக்கமா இருக்கிறேன், நீ எப்படி மறக்க முடியும்? நீ எப்படி இதை நீ மறுக்க முடியும்? ஆண்டவர் ஒரு நாளும் நீர் என்ன மறந்துட்டீர் நம்ம சொல்றதை அவர் விரும்புறதே இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன், புல்பிட்லன்னு நான் சொல்லியிருக்கிறேன், நான் முறுமுறுத்தது இல்லை, ஆனா மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா, பேசிட்டு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, நம்முடைய நினைவுகள்லாம் தூரத்திலிருந்து வேற அறியறவர் அவரு. லேசா இங்க ஒரு பொறி தட்டினாலே சிக்னல் அங்க எடுத்துரும். இப்படியே யோசிக்கிறேன்றவர் அவரு. இப்ப நமக்கு பிரச்சனையே அதுதான். அவர்கிட்ட போயிட்டு நான் ஒன்னும் முறுமுறுக்கலையே ஆண்டவர், என்ன உனக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சுதான் அன்னைக்கு நினைச்சல்ல, வெளியே பாக்குறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் நம்ம சொல்லுவோம். ஆனா உள்ள மாத்திரம் என் ஆண்டவரே இப்படி பண்ணிரு 1000 கேள்வி. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தானே என்னவோ சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரம் இல்லையா, என்னுடைய நினைவுகளும் உமக்கு பிரியமா இருக்கு, நீர் எனக்கு உதவி செய்யும். என்னுடைய நினைவுகள் உமக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம நினைக்கிற பொழுதெல்லாம் நாம நினைப்போம், பாவ சிந்தனை, அருவருப்பு, விபச்சாரம், வேசித்தனம் உள்ள இருக்குது, அதை கர்த்தர் விரும்புறது இல்ல, அதை விரும்புறது இல்லை. ஆனால் அதே நேரத்துல இத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு தந்திருந்த பொழுதும், என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இன்றைக்கு காலையில நான் எழுந்து வரும் பொழுது கூட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முறுமுறுப்புகளை தயவாய் அகற்றுவீராக. என் வாழ்க்கையில சில நேரத்துல இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைக்கிறேன்னு, அதை கூட நான் நினைக்காம இருக்கு, நீர் எனக்கு உதவி செய்யா.
நீர் என் வாழ்க்கையில பாராட்டிய உம்முடைய கிருபை மகா பெரியது ஐயா. கரங்களை விட்டு சத்தமரலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 2 இடங்களில ஆண்டவர் இந்த போர்ஷன்ல நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்றார். இந்த ஒரு இடத்துல மாத்திரமல்ல. வாசிக்கலாமா? இப்ப 2 இடத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 41:17 வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏசாயா 42:16 42:16 வாசிக்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். எது நிமித்தம் அவர் என்ன கைவிடாது இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவைகள் எல்லா வாக்குத்தத்தங்களுமே அவருடைய நாமத்து நிமித்தம் செய்தது. எங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமே அவருடைய நாமத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றாரு. அவருடைய நாமம் தூஷிக்கப்படுமே ஆனால் கண்டிப்பா அவரால் அதை தாங்கவே முடியாது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், தேவன் மேல் இருக்கிற நம்பகத்தன்மை ஒரு நாளும் தவறாதபடிக்கு அவர் மிகுந்த கருத்துள்ளவர். அவரால் தம்முடைய வார்த்தையிலிருந்து பிறழவே முடியாது, மாறவே முடியாது. அவருடைய நாமத்து நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம். ஒரு வசனத்தை வாசிடலாமா? 1 சாமுவேல் 12:22. 1 சாமுவேல் சாப்டர் 12:22 ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ஆண்டவர் குறித்து சாமுவேல் சொல்றான், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஏன் அப்படி கைவிட்டார்? அவருடைய நாமத்துக்கு இழுக்கு வந்துரும், அவருடைய நாமத்துக்கு இழுக்கு வந்துரும். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே, நாம் அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிறபடியினாலே கண்டிப்பா கைவிட போகிறதே இல்லை, கைவிடவே மாட்டார். உதாரணத்திற்கு ஆய்பட்டினத்திற்கு விரோதமா யுத்தத்துக்கு போன பொழுது அவ்வளவுதான், மொத்த இஸ்ரவேலர்கள் அங்க தோத்துட்டாங்க. நேரம் வந்து யோசுவா விழுந்து கதர்னா, என்ன தெரியுமா கதர்னா? யோசுவா 7:9 உமது மகத்தான நாமத்திற்கு நீர் என்ன ஆண்டவரே செய்ய போறீரு? நாங்கெல்லாம் தோத்துட்டோமே, பாக்குறவெல்லாம் என்ன அவமானமா பேசுவானே, பாக்குறவெல்லாம் தேவன் அவர்களை கைவிட்டாருன்னு சொல்லி உம்முடைய நாமத்தை எகழுவானே. இப்ப நாங்க தோத்துட்டோம், உம்முடைய மகத்தான நாமத்திற்கு நீர் என்ன செய்வீர்? நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே செல்லும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை பேசும் பொழுது, தேவனே நீர் இதை சொன்னீரே எனக்கு செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு போகும் பொழுது இந்த ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதாவது சம்பவிக்குமே ஆனால் உம்முடைய நாமத்திற்கு என்ன ஐயா செய்வீர்? எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் அடிபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்துல போய் நான் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவனா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனமாய் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டிரே, நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கும்படி என்னை மீட்டுக் கொண்டிரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இது உம்முடைய நாமத்திற்கு என்ன செய்வீர்? என்னைக்காக ஒரு நாள் நம்ம அப்படி உரிமையோட பேசியிருப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய சமூகத்துல போகும்பொழுதெல்லாம் இந்த தைரியம் நமக்கு வர்றதே இல்லை, வர்றதே இல்லை. கர்த்தர் நல்லவர் பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு நாள் இந்த சூழ்நிலைகள்ல நான் கைவிடவே மாட்டேன். இந்த 41வது அதிகாரத்திற்கும் 42வது அதிகாரத்திற்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரத்துல அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. வீட்டுல போய் மெதுவா அப்படி வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சின்ன ஒரு மனுஷன்தான், நீ வந்து சாதாரண ஒரு பூச்சி தான், நீ சிறு கூட்டம் தான், ஆனாலும் உன்னை நினைச்சுக்க, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விலக மாட்டேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளுவ. வாசிடலாமா? 10, 11, 12 வசனங்கள் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், அவரு சொல்றாரு, நான் தூதனை அனுப்பி காக்குறதெல்லாம் 2ஆம் பட்சம். அவர் சொல்றார், நானே வருவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாம போவார். இது ஆண்டவரே சொன்னாருன்னா எவ்வளவு ஆபத்து பாருங்க. நாம தான் கோபத்தில் எதுனா நாசமா போறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு,
உங்ககிட்ட எவன் போராடினா அவன்லாம் அவரா செஞ்சாருன்னா செஞ்சுட்டு போட்டோம். ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வன் அவர் சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க ஆண்டவர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னா நாம ரொம்ப நல்லவங்களாயிரும், அவர் கெட்டவர் ஆயிடுவாரு. மனசுக்குள்ள இருக்கும், போட்டு தாக்குனீர்னா நல்லா இருக்கும். ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா அப்படி பரிசுத்த வேஷம். சரி, அடுத்தது கவனிங்க. 12வது வசனம். யார் யாருக்கெல்லாம் ஆபீஸ்ல பிரச்சனை, இன்னைக்கு இந்த வசனத்தை இருந்து வச்சுக்கிங்க. ஆண்டவரே எங்க வழிகளை விட்டு மாத்திரம் அவங்களை அப்புறப்படுத்துங்க. யாரும் நாசமா போகணும் கூட நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா குமாரனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். வாசிங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னால எல்லாவற்றையும் சொல்லிட்டே வர்றார். இந்த 16வது வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. அவைகளை தூற்றுவாய். எது? மலைகளும் குன்றுகளும் நமக்கு விரோதமா இருக்குது பாருங்க, அதெல்லாம் நொறுக்கி பதறாக்கிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய். ஆமா, நீ தூற்றுறது தான் உன் வேலை. தூத்துனா தூத்திட்டு திரியறது இல்ல. நெல் போர் அடிக்கும் பொழுது அப்படி எடுத்துட்டு அந்த முரத்துல அப்படி போடுவாங்க. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. நீ அவளை தூற்றுவாய், உன் வேலை நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும் பாருங்க. காற்று, வாசிங்க. காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். அந்த காத்து பறக்கடிக்கிற நேரத்துல சில நேரத்துல சில பதறு மேல போய் உட்காந்துக்கும். நாம நினைப்பேன், ஆண்டவரே இவன் என்னை போட்டு கவுருங்க தான் இப்ப பாத்தீங்கன்னா மேல கோபுரத்துல போய் இருக்கிறானே. அடுத்த வசனத்தை வாசிங்க. சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். சில பதர் மேல போய் உட்காந்துக்கும், நம்மளை பார்த்து சிரிக்கும், அடுத்த காத்துல கீழே வந்துடும். உண்மைதானே? நம்ம லைஃப்ல நிறைய நேரத்துல அப்படிதான். நான் தானே ஆண்டவரை தூத்துனேன், காத்து போகுது ஆண்டவரே, மேல போச்சுல விட்டு அடுத்த காத்துல கீழே வந்துடும். ஆனா என்ன தெரியுமா, மேல இருக்கிறத பார்க்கும் பொழுது நம்ம அப்படி பெருமை சுட்டிட்டே இருக்க கூடாது. வாசிக்க தொடர்ச்சி. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. வாசிங்க. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பா. எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் வரலையே சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மேன்மை பாராட்டிட்டு இருப்பேன். ஒண்ணு மேல போகுது, ஒண்ணு கீழே வருது, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டிட்டு இருப்பேன். என்னுடைய ஆண்டவர் என்னை கரம் பிடித்து இருக்கிறார். ஆமென். என்னுடைய ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்வார். அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் என்ன அவர் கைவிடவே மாட்டார். இதுல சத்துருக்களுக்கு சரி கட்டிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் ரொம்ப முக்கியம். நம்ம சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்தாலும் அவர் நம்மளை கண்டுக்காம விட்டுறதே இல்லை. பொதுவா இன்னைக்கு சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? பெரியவங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா, யாருன்னா பெரிய ஆள் வந்துட்டாருன்னா ரோடு போடும். சாதாரண ஆளுங்க இருந்தா தோண்டி போட்ட ரோட கூட கண்டுக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, அவ்வளவுதான், இதோட முடிவு கட்டணும். கரெக்டா? இப்ப அவர் செய்யறாரு பாருங்க. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த 2 வசனங்களும் பாருங்க, அடுத்து வர 2 வசனங்களும் இல்லாதவைகளை தேவன் உண்டாக்குகிற அனுபவம். இல்லாதவைகளை உண்டாக்குகிற அனுபவம். அந்த வசனத்தை வாசையில புரியும். வனாந்தரத்துல கேதுரு மரங்களை, சீத்திரு மரங்கள், மிருது செடிகள், ஒளிவு மரங்கள், அவாந்தர வெளியில தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். மாத்திரமல்ல உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தையும் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். இதெல்லாம் பாக்குறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் கர்த்தர் செஞ்சாருப்பா இவங்க லைஃப்ல, இதெல்லாம் கர்த்தர் செஞ்சாருப்பா, இவரெல்லாம் கர்த்தர் செஞ்சாருப்பா. ஆனா அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. என்னுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்றாரு பாருங்க. அவர்கள் எனக்கு தடை பண்ணவங்க. 14வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 42:13 இருந்து. கர்த்தர் சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற காரியம், என்னை கைவிடாது இருக்கிற ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழும்பின சூழ்நிலைகளில் அவர் எப்படி செயல்படுகிறார் பாருங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அவர் சொல்றாரு, இப்போ நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன், இப்பொழுது பிள்ளை பெறுகிறவரை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். அங்க ஒண்ணு இல்லாத இடத்துல எல்லாத்தையும் உண்டாக்குனார் நமக்கு. இப்ப எனக்கு எதிர்த்து நின்னவன் காரியம் என்னன்னு பாருங்க. நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளுள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். வாசிக்கிற கொஞ்சம் பயமா தான் இருக்குது.
பயமா தான் இருக்குது. இப்ப சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு தடை செஞ்சு என் பிள்ளைங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு, என் பிள்ளைங்க முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அப்படியே குருடரை போல நிக்கிறாங்கல்ல. அடுத்த ஸ்டெப் தெரியல ஆண்டவரே. சில பேருக்கு வாழ்க்கை புரியறதே இல்லை. சில நேரத்துல என்ன ஆண்டவரே நடக்கு நாம நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்க, நம்ம எல்லாருமே, நான் நினைக்கிறேன் என்ன ஆண்டவரே நடக்குது, எதிர்காலம் எப்படி, நான் அதற்காக சந்தேக கேள்வியோடு பார்க்கல. என்ன 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 சூழ்நிலை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்ப வாசிக்கலாமா? அவர் சொல்றாரு, குருடரை அப்படின்னு உடனே கண் தெரியாதவங்க அல்ல, நடக்கிற பாதை தெரியாதவர்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை செய்து எல்லாருக்காரங்களும் நிலையில சொல்லுவோமா, நான் கைவிடாது இருப்பேன். எப்படி கைவிடாது இருப்பேன்? இதெல்லாம் நான் செஞ்சுட்டு அவர்களை கைவிடாது இருப்பேன். என்னை கைவிட்டு ஆண்டவரை எப்ப கேட்போம்? போற பார்த்து தெரியாத பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் கோணலை செவையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன், நான் உன்னை ஒரு நாளும் கைவிட போறதே இல்லை. ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. சில நேரத்துல ஆண்டவர் நம்மை மறந்தது போல தோணும். ஆண்டவர் அப்படி எல்லாத்தையும் என்னை விட்டு தூர தள்ளிட்டது போல தோணும். 2 வசனங்களை வாசிச்சு முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, 2 Corinthians chapter 1 verse 8, பவுல் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இது என்ன தெரியுமா? தேவன் மறந்துட்டாரோன்னு நினைக்க தோன்றது. இதே போல் அடுத்த அதிகாரத்துல எப்படி தெரியுமா எழுதுறாரு? 2 Corinthians 2:14 வாசிங்க. இதுதான் அவர் நம்மை கைவிடாது இருக்கிற காரணத்தினால நாம சொல்லக்கூடிய காரியம். முதல்ல சொன்னோம், சூழ்நிலையில பார்த்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுடைய பலனுக்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று, வருத்தம் உண்டாயிற்று. 2 Corinthians 2:14 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும், எந்த இடத்துல பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாய் கடந்து வந்தேனோ அந்த இடத்திலும் கூட கிறிஸ்து இயேசுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருந்தேன். வாழ்க்கையில சில நேரத்துல தேவ பிள்ளைகள்னு சொல்லப்படுறவங்களோட மற்றவங்களுக்கு எல்லாம் காரியம் சீக்கிரத்துல நடக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில போயிட்டான். அடிமைத்தன வாழ்க்கை தான். சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான். ஒரு நாள் சூயம்பாகியனுடைய தலைவனும் பானபாத்திரக்காரனும் சொப்பனம் கண்டு, ஆதியாகமம் 40-41 அதிகாரங்கள்ல அப்புறம் வாசிங்க. சொப்பனம் கண்டு அப்படி சோகமா இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், போய் சொப்பத்தினுடைய அர்த்தத்தை சொன்னான். அதன்படியே சூயம்பாகியனுடைய தலைவன் கொல்லப்படுறான். பானபாத்திரக்காரன் மறுபடியும் தன்னுடைய இடத்திற்கு உயர்த்தப்படுகிறான். யோசேப்பு சொப்பனம் கண்டவன். நல்லா கவனிங்க. தன்னுடைய 17வது வயதுல சொப்பனம் கண்டவன். இப்போ 30வது வயசுல தான் போய் பார்வோனுக்கு முன்னால நின்னான். ஆனா என்ன பெரிய கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோடு ஜெயில இருந்த ஒரு பானபாத்திரக்காரனுக்கு அவன் சொப்பனம் கண்டு இவன் அவனுக்கு அர்த்தம் சொல்லி இவனுக்கு முன்னால அவன் மேல போயிட்டான். இவனுக்கு முன்னால் அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இவனுக்கு முன்னால் அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. யோசேப்புக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நான் ஜெபம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கிறான் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், நான் ஜெபம் பண்ணேன், அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனா என் வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை ஆண்டவர், அப்படி இருக்குது. நான் ஊழியத்திற்கு ஆண்டவர் சபைன்னு ஒன்று தர்றதற்கு முன்னாடி என்கிட்ட என்னுடைய ஆரம்ப நாட்கள் இருந்த பிரதர்ஸுங்கெல்லாம் பார்ப்பாங்க, என்ன பஸ்ட் அப்படியே இருக்கிற. உண்மையில் நாங்கள் எல்லாரும் கைகோத்து ஜெபம் பண்ணவங்க, எல்லாரும் ஒவ்வொரு நிலைமையில் அப்படி இருந்தாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது அன்னைக்கு, இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ நாள்? வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. பானபாத்திரக்காரன் ரிலீஸ் ஆகி அப்படி ராஜா ஒன்று கூட சேர்ந்தவங்க எல்லாம், வாப்பா மறுபடியும் நீ அந்த நிலைமைக்கு போகணும், அந்த பொசிஷன்ல உட்காரன்னு கூப்பிடும் பொழுது யோசேப்பு பின்னால் அப்படியே தேற்றமா பார்த்திருப்பான். எனக்கு சொப்பனம் தந்த தேவன் இல்லையா? தேவனுடைய சொப்பனத்தை பெற்ற நானுன்னு அப்படியே கிடக்குறேன். நேத்து வந்தான், சொப்பனம் கண்டான், அர்த்தம் சொன்னேன். அவன் தன்னுடைய நிலைமையில அழகா உயர்த்தப்பட்டுட்டான்.
தேவ பிள்ளைனா எனக்குள்ள மாத்திரம் இந்த சொப்பனம் கற்பம் தரிச்சு அப்படியே பிள்ளை பறக்காமலே இருக்குதே. நாள் ஒண்ணு வந்துச்சு, தேவன் கொடுத்த சொப்பனம், தேவன் கொடுத்த தரிசனம். பானபாத்திர காரணம் ரிப்போர்ட்டை யாருக்கு தெரியுமா சொல்ல வேண்டியிருந்தது? யோசேப்புக்கு சொல்ல வேண்டியிருந்தது. யோசேப்புக்கு சொல்ல வேண்டியிருந்தது. போத்திபார் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருப்பான், வந்து சொல்லியிருப்பான், நம்ம வீட்டில் ஒருத்தன் வேலை பார்த்தானே தெரியுமா? ஆமாங்க. உன்னை கூட கையை பிடிச்சி இழுத்துட்டான்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஆமாங்க. நாளைக்கு நான் அவன்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுக்கணும், அவனுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். எனக்கு இம்மிடியேட் பாஸ் இப்போ அவன் தான். இம்மிடியேட் பாஸ் இல்லை, எகிப்துக்கே பாஸ் இப்போ அவன் தான். பிரதர், சில நேரத்தில் தேவன் கொடுத்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற அப்படி காத்துக்கிட்டே இருப்போம். மறவாத ஒருத்தர் இருக்கிறாரு. இவைகளெல்லாம் செய்து கைவிடாது இருப்பேன்னு சொன்ன ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், வி பிரைஸ் யூ. கர்த்தருடைய திரு சமூகம் நம்மை தேற்றட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர். ஆண்டவரே என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர். என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நோ நெவர் அலோன், நோ நெவர் அலோன். He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. கைவிடார் என்னை என்றும், ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடார் என்னை என்றும், ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதேனும் கைவிடார். ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஏப்ரல் மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். 30 நாட்களும் தேவனுடைய மகிமையின் பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, பொருளாதார காரியங்களிலும் தேவன் நம்முடைய பலத்தை வெளிப்படுத்தும். அவர்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸிங் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து செல்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதாக ஐயா. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். பாதுகாப்பு, பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய செட்டைகளின் மறைவிலை அவர்களுக்கு கொடுப்பீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த தசமாகளின் காணிக்கையின் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய வசனத்தின்படியே வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் அவர்கள் மேல் நீர் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பிரசன்னத்தை நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Have a blessed month.